பறிச்சாவுது அத்திப்பழம். இந்த அக்கா மாதிரி பறிச்சு பிடிக்கும் என்னக்கா நான் சொல்லுறேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. வீட்டுக்கு போக முன்னாடி உங்க உடம்புல ஒரு மாற்றங்கள் உருவாகும். நாங்களாம் இது காட்டுக்குள்ள கிடக்கிறது ஒண்ணு விட மாட்டோம். இயற்கை சார்ந்த பகுதிகளில் மரங்கள்ல இது வந்து மலை, இந்த பகுதியில பழுக்கிற பல வகைகள் அத்தனையுமே நம்ம உணவுக்காக இறைவன் படைக்கப்பட்டது. அதனால நம்ம கழிக்க கூடாது. நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தன்னால உருவாயிடும். எவ்வளவு நோய் இருந்தாலும் சரி இந்த மலையில ஏறி வந்தாலே தீர்ந்துடும். அது போக இது பழத்தையும் சாப்பிட்டீங்கன்னா நோயே இருக்காது. நீங்க 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமானதான். இது என்ன மலை? முன்னால இது என்ன மலை? இது என்ன மலை? இது தோரணமலை. தென்காசி மாவட்டம் தோரணமலையில இப்படி ஒரு அத்திப்பழம் நிக்க அப்படின்னா மந்தி எல்லாம் சாப்பிடுது அப்படின்னா மனுஷனோட உருவம் மந்தி. ஆமா சாப்பிட்டு நம்ம சாப்பிடலாமா? சொந்த ஊர் எந்த ஊருக்கா? சொந்த ஊர் உருவான்று சென்னை. சென்னை சென்னையா? சென்னையா? சென்னையில இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து முதல் இடம் வந்திருக்கோம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த தோரணமலையில வந்து கடவுளை வேண்டி வணங்கிட்டு போன வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கையில பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுங்கிற நம்பிக்கை தான் கடவுள். கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். நம்ம கடவுள் அங்குண்டோ இங்குண்டோ தேடி ஓடி அலையிறோம். கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறோம். கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா ஒரு முகமா இறைவனை தியானம் பண்றதுக்கு, தியானிக்கிறதுக்கு தான் கடவுளுக்கு கோயில் தேடி வரோம். சென்னையில இருந்து வந்திருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். நீங்க வாழ்க்கையில மேன்மையடைய எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருள் பாய்ப்பாரு நம்பிக்கை உண்டு. ஓகே சரிக்கா பாப்போம். இந்த பழங்களை சாப்பிட்டு போங்க. பழங்களை சாப்பிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு தமிழ் வாழ்த்துக்கள் ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகே.